இதுக்கெல்லாம் முதல் காரணம் யாரு? ரேகா தானே. அவனால தானே அவர் அங்க வந்தாரு. அதனால ரேகா கேளுங்க, உங்க பையனோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு அவதான் காரணம். அதனால அவளையே உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. என் அக்கா சொல்ற மாதிரி மட்டும் ஏதாவது நடந்தது, நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன் சிவா. என்ன ரேகா இப்படியெல்லாம் பேசுற? யாருமே இல்லாத அனாதையான எனக்கு நீ தான் எல்லாம் உருவமாக கிடைச்சிருக்க. மறுபடியும் என்ன அனாதையாக்க போறியா என்ன? இல்லைங்க, என் அக்கா சொல்லவும் அந்த ஆன்ட்டி. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது பட்டு. நம்ம ரெண்டு பேத்தையும் ஒன்றா சேர்த்து வைப்பேன்னு நீலகண்டனே உனக்கு வாக்கு கொடுத்துருக்கான். அப்படி இருக்க அவன் எப்படிடா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பான்? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நம்பிக்கையாயிரு. இல்ல சிவா. உங்க அக்கா சொன்னா எல்லாம் நடந்துருமா என்ன? உன்னோட பேரண்ட்ஸ், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் தான் விட்டுருவாங்களா, இல்லை நான் தான் உன்னை விட்டுருவேனா? இல்ல சிவா. முதல்ல நம்ம ரெண்டு பேத்துக்கு இடையில சசி வந்தான், இப்போ இவங்க, அதைத்தானே சொல்ல வர? எவ்வளோ பேர்னால எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், போதுமா? நல்ல வாயிலேயே வடையெல்லாம் சுடலமா. என்னோட ரேகா பட்டுமாவோட வெண் சங்கு கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். நீ நம்பு, கண்டிப்பா இது நடக்கும். எப்பங்க? பிப்ரவரி 30யா? ரேகா, இப்படி எதானே சொல்லிட்டு இருக்கீங்க? என்னோட சிச்சுவேஷனை நீயே புரிஞ்சுக்கிற. அப்புறம் ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டே இருந்தா என்னதான் செய்ய? என்ன பண்றது, என்னோட சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சிருதே. சரிங்க, சாரி சாரி. எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷம் வேணாலும் காத்திருப்பேன்னு சொன்ன நானே அவசரப்படுறேனே. எனக்கு உன்னோட பயம் புரியுது ரேகா. இடைவிடாத நெருக்கங்கள் தொடருமா உயிரே, மொழியில்லாமல் தவிக்கிறேன் மௌனமா இங்கே. ஏன் புள்ள வாழ்க்கைய பத்தி முடிவெடுக்க நீங்களாம் யாரு? எவன்டா அவன்? பட்டுமா உங்க அப்பாடா. நீயா? உனக்கும் இந்த பிச்சைக்கார பரதேசி குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? மீனலட்சுமி, நாக்க அடக்கி வாசி. இவங்க இவங்க தான் மீனலட்சுமியா? உனக்கு இவங்கள தெரியுமா ரேகா? தெரியாதுங்க. ஏன் கேட்குறீங்க? ஒன்றும் இல்லடா, சும்மாதான். நான் அடக்கி வாசிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இவங்களுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் எங்களுக்கு இல்லை. என் பிள்ளை வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்க நீங்க யாரு? யாரும் உன் புள்ள? அந்த கொலகாரியா? நான் சொன்னேன்ல, எங்க மாமா இவர்தான். இவரோட பொண்ணு ரேகாவை காப்பாத்து வந்ததான். நீலகண்டன் சாருக்கு இப்படி ஆயிடுச்சு. நீ கரெக்டா மாடி மேல இருக்க, இங்கிருந்து தள்ளி விட்டேன்னு வச்சுக்கியேன் எலும்பு மிஞ்சாது. என்னவா பிளேட்டை மாத்திர நீ? வீடியோ ஃபுட்டேஜ்ல நீ தான் என் பையனை அடிக்கிற. இப்ப என்னமோ வந்து இவங்க பொண்ணாலதான் நீலகண்டனுக்கு அப்படி ஆச்சுன்னு சொல்ற. அறிவு இருக்கா உனக்கு? ஃபுட்டேஜை பார்த்த பின்னாடியும் நான் உன்னை நம்புவேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா என்ன? இல்ல, இவங்க பொண்ணை காப்பாத்த வந்ததான். நீலா என்கிட்ட. ஏய், வாய்க்கு வந்ததெல்லாம் வளரதா நினைச்சிட்டு என் பையன் உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணு தான் சொல்ற. இது உனக்கு தான் கேவலம், அவமானம். நிஜமாதான் இதெல்லாம் நடக்க இவங்க பொண்ணுதானே காரணம். உன்னை எல்லாம் போலீஸ்ல வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினாலாம் பத்தாது. இன்னும் வேற ஏதாவது பண்ணணும். வரமோ இங்க வா. ஏய், இங்க வான்னு தானே கூப்பிட்டோம், இங்க வா. எங்க மாமா கூப்பிட்டேன் நான் போல. நீ யாரு என்ன கூப்பிட்ட? நீ சொன்னாலாம் நான் கேட்கணுமா? என்ன சத்யன், என்ன பண்ண போறீங்க? கொலை கேஸ்ல தான் உள்ள தள்ள முடியும், ஆயுதனால தான் கிடைக்கும். என்ன பண்ண சொல்ற? அப்போ சொல்லாதீங்க, செய்யுங்க. இவகிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறது சுத்த வேஸ்ட். பரமோ இங்க வா. அறிவு கிட்ட கழுத, உங்க மாமா தான் இத்தனை தடவை கூப்பிடறானல, போய் என்னன்னு கேட்க மாட்டியா நீ? பயமா இருக்கு கிழவி. ஓ, உனக்கு பயமா இருக்குது, அதை நாங்க நம்பணும். நிஜமாதான். அடிக்கவோ திட்டவோ மாட்டானே, போ. நீ கூடவே இரு. நீலாவை அடிக்கும்போது இல்லாத பயம் இப்போ என்னம்மா உனக்கு? ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது, இந்த பொண்ணு நீங்க சொன்னதுக்கு மேலதான். இதெல்லாம் என்ன, வீட்டில் போய் டெய்லியும் பார்க்கணும் கச்சேரியா. அப்படியே கிளவி, அவ கூடயே அப்படியே போயிரு. ஏன்னா என் நேரம் தலை எழுத்து. பேசு. மாமா, ரேகா மேல உனக்கு என்னடா கோபம்? எனக்கு அவன் மேல எந்த கோபமும் இல்லையே மாமா. அப்புறம் இதுக்கு 2-3 நாள் முன்னாடி வீட்டில் சண்டை போட்டியா?
இல்லையே மாமா. வீட்டில் சண்டை போட்டாங்களா? ம், எதுக்குடா? அதுவும் அப்பா இல்லாத டைம்ல நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதான் அப்படி சொல்லி. அதை இவங்க எப்படி சொல்லலாம்? உங்க அப்பா எல்லாம் சொல்லணும். என்னங்க, இது என்னோட லைஃபு, நான் முடிவு பண்ணுறது தான். ம். வாய திறந்தாலே பொய் தான் வரும். அண்ணா சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை மாமா. பரமு, மாமா உன்னை தூக்கி வளர்த்தவர் மட்டும் இல்லை, உன் அம்மாவுக்கு தம்பி, ஞாபகம் இருக்கட்டும். இல்லை, சண்டை போட்டப்பவும் என்ன ரேகாவை எங்களை சார்ந்த எல்லாத்தையும் பேசி தள்ளினேன். இப்போ இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டு எதுக்கு ஏன் பிள்ளைய சொல்ற? என்ன ரேகா இது? உன் மேல கோபம் இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா அப்பா சொன்னது உண்மைதான் சிவா. இல்லடா, கோபம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் உங்க அப்பா உன்னை சொன்னவங்க எல்லாத்தையும் பேசணும். அப்பா எவ்வளோ குணமா பொறுமையாக தானே பேசுகிறாங்க. உன்னைய ஒத்துக்கவே மாட்டா பார்த்தீங்களா? நான் சொன்னதுல என்ன மாமா தப்பு? நீலகண்டன் ரேகாவை காப்பாற்ற தான் வந்தாரு. சரி, அப்படி வந்தவரை நீ எதுக்கு விளக்கால அடிச்ச? நான் சசின்னு நினச்சி தான் அடிச்சேன் மாமா. அதையெல்லாம் நாங்க தயாரா இல்லை. உண்மை என்னவோ அதை நீ சொல்லிட்டினா மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். இல்லையா ஜெயிலில் போடுறோம், கழுதின்னுட்டு அங்கேயே இரு. கேள்வி அப்போ என்ன ஜாமீனில் எடுக்க மாட்டீங்களா? அமத்தாலாம் உன்னை ஜாமீனில் எடுக்காது. வேணா அமத்தாவை கூட கூட்டிட்டு போய் வச்சுக்கோ. ஏண்டி, விளக்க கழுவி தொடச்சி எடுத்து வைக்க சொன்னது கருப்பிக்கிட்ட, நீ அப்போ இல்லவே இல்லை. விளக்குக்கும் விளக்க எடுத்து வைக்காதங்காட்டி தான் இவன் அதால அடிச்சாலாம். அதுக்கு காரணம் ரேக்காமா. ஸ்டேஷனில் அப்படி சொல்லியிருக்கா. ஈஸ்வரை கேட்டா, நான் நீலாட்ட கேட்டேன் அவங்க எங்கே இருக்காங்கன்னு. ஆஃபீஸில் இருக்காங்கன்னு சொன்னான். விஷயத்த நான் சொன்னையான்னு கேட்டேன், அவன் சொல்லலைன்னு சொன்னான். அதுக்கப்புறம் இவங்க எப்படி வீட்டுக்கு வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறான். ஃபோனை ஒட்டு கேட்டிருக்கோம். நீலா கிளம்புனதை பார்த்ததும் பின்னாடியே வந்திருக்கோம். ஒரு வேளை இவ ரேக்காக்கு தான் குறி வச்சு அதில் நீலா மாட்டிட்டானா? எனக்கு என்னவோ அப்படி தோணுது. நல்லா தானே வக்கனையா எங்கே இருந்தாலும் நான் பொங்கி போடுறேன். கண்ணெல்லாம் நல்லா தானே தெரியுது. சசிக்கு நீலாக்குமா உனக்கு வித்தியாசம் தெரியல? ஒழுங்கா உண்மையை சொல்லுடி. இதில் நீலகண்டன் எவ்வளோ நல்ல பையன், அந்த பையன் உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிச்சா? பண்ணுறதையெல்லாம் பண்ணிட்டு இதில் ரேக்கா காரணமா எல்லாத்துக்கும்? எட்டி வரதை வச்சேன்னு வச்சுக்கோ. பாட்டி கூட நல்லா தான் பேசுது அண்ணே. ஆனாலும் அநியாயண்டா. நீலா அந்த பொண்ணை காலேஜ் படிக்கும்போது எல்லாத்தையும் கேள்வி கிண்டல் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தவன் தான், இல்லைன்னு நானும் சொல்ல மாட்டேன். அதுவும் அந்த வயசில் இருக்கிறது தான். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. ஆனாலும் கடவுளுக்கே அடுக்காது. இத்தனைக்கும் அந்த பொண்ணு இவன் ஆஃபீஸில் சேர்ந்ததுலேருந்து நீலா அந்த பொண்ணை விரும்புகிறான்டா. என்னது? என்ன அண்ணா சொன்னீங்க? நீலா அந்த பொண்ணை விரும்புகிறான்னு சொன்னேன். இது பொண்ணா? ராஜஸ்ரீல இவளையா நீலா? ஐயோ, இவ்வளோ பெரிய உலகத்தில், அதுவும் சென்னை எவ்வளோ பெரிய சிட்டி, வேற பொண்ணா கிடைக்கல இவனுக்கு. சொல்கிறப்பெல்லாம் கேட்கல. பார்த்ததுமே அவளோட திமிரு தான் பிடிச்சு போச்சு. இப்போ அந்த திமிரே இவனுக்கு வினையா வந்து அமைஞ்சிருச்சு. நான் சொன்னேன்னு யார்கிட்டையும் சொல்லிடாத. அந்த பொண்ணு உட்பட யாருக்கும் இது தெரியாது. எங்க 2 பேத்துக்கு மட்டும்தான். ஏய் ஆமத்தா, இங்க பாரு பரமு, எல்லாமே வீடியோல பதிவாயிருக்கு. எவிடன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. கடவுளே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. உன் மாமன் உன்கிட்ட பொறுமையா நின்று பேசிட்டு இருக்கானா? உனக்கு நல்லது பண்ணதான் பார்க்கறான்னு அர்த்தம். ஒழுங்கா உண்மையை சொல்லு. என்ன என்ன உண்மையா? ஐயோ அப்பா, பயங்கரமா நடிக்கிறா. என்ன லுக்கு? ஆயத்தை வந்து பதில் சொல்லுடி. என் பையன் உன்கிட்ட மிஸ்டேக் பண்ணானா? ஆமா. நீலாதான் வரான்னு தெரிஞ்சே தானே அடிச்ச? ஆமா. இல்ல. ஒரே ஒரு பதில சொல்லு, ஆமாவா இல்லையா? ஆமா. எதுக்குடி என் பையனை அடிச்ச? ரேகாவை காப்பாற்ற வந்ததுக்கு. யார் அந்த ரேகா? அதுக்கும் நீ அடிச்சதுக்கும் என்ன சம்மந்தம்? சொல்ல முடியாது. ஓ, அப்ப என் பையனை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு அவனோட வாழ்க்கைக்கு பதில சொல்லு. அது நான் ஏன் சொல்லணும்? அது ரேகா கிட்ட எல்லாம் கேட்கணும். ஏன்டா எருமை? அடிச்சு கொல்லணும் போல இருக்கு. என்னையா? பின்ன
எங்களையெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பைத்தியங்க மாதிரி இருக்கோ? நீலாவா அடிச்சது நீ. ரேகா எதுக்கு பதில் சொல்லணும்? அதைத்தானே எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். டி லூசு மாரியா, ரேகாக்காக தானடா நீலா வந்தாரு. நாங்க கூப்பிடதான் நீலா வந்தாரு. அவர் வந்ததெல்லாம் சரி, நீ எதுக்கு அவரை அடிச்சேன்? அதுதான் எங்களோட கேள்வி. நான் தான். இந்த அரைச்சமாவே அரைக்கிறத முதல்ல நிப்பாட்டு. நீ சொல்றதெல்லாம் நம்பருக்கு நாங்கெல்லாம் ஒன்றும் முட்டாள் இல்லை. பண்ணினது தப்பு நீ. அதுக்கு எதுக்கு நீ ரேகாவை சொல்ற? அண்ணே, நீ செஞ்ச தப்புக்கு மட்டும் பதில சொல்லு. தேவையில்லாம ஏதாவது பேசுனீன்னு வச்சுக்கியேன், நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, உன்னை கழுத்தை நடிச்சே கொண்டுருவேன். சி, இதெல்லாம் என்ன குடும்பம்? கொலகார குடும்பம் தான் போல இருக்கு. இதில் எப்படி விதிவிலக்கா இந்த சிவராமகிருஷ்ணன் இருக்கான்? பதில் சொல்ல மாட்டல. அவ பதில் சொல்ல மாட்டாங்க ஆண்டி. நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. உன் தங்கச்சி ஆயுள் கைதியாக ஜெயிலில் போய் ஜாமீன் இருந்துப்பான். இல்லை நீங்கள் ஜாமீனில் எடுத்துட்டு ராணி மாதிரி வச்சுக்கத்தான் போகிறீங்க. என் பையனோட வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நீ தான் பதில் சொல்லணும் பரமு, சொல்லு. நான் ஏன்? அவ நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்பா. நாங்களும் அதுக்கு உடன்படுறோம். அண்ணே, நீ ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி உன்னையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? இல்லண்ணே, அவ வாயை மூடிட்டு நில்லுன்ட்ட. நீங்க சொல்லுங்க ஆண்டி. என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறது, அவனுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்கிறது எல்லாமே இவ தான் பண்ணணும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஆண்டி. எனக்காகவும் ஒரு லைஃப் இருக்குல்ல, அவளோட லைஃப்பை பற்றி கொஞ்சம் யோசிங்களேன். அதுவும் ஒரு பொண்ணு. கொஞ்சம் கருணை காட்டுங்க ஆண்டி. ஓ, நீ சொல்கிறதெல்லாம் உங்கள் அக்கா யோசிச்சிருக்கலாம்ல. ஆண்டி, எங்கள் அக்கா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா. அவ வயசு, உங்களோட வாழ்க்கை அனுபவம், கொஞ்சம் யோசிங்களேன். அவ சின்ன பொண்ணு இல்லையா? இவ இவ சின்ன பொண்ணா? அதாவது உங்களை விட சின்ன பொண்ணு இல்லையா? பாத்தியா, உன்னை விட வயசுல சின்ன பொண்ணு. அதுக்கு இருக்கிற தெளிவு கூட உனக்கு கொஞ்சம் கூட இல்லை. உனக்காக உனக்காக ஏன் காலில் விழுந்து கிடக்கா. ஏய், எந்திரடி முதல்ல. அக்கா, வாய மூடு. போதும் நீ போட்ட சீனெல்லாம். இப்படியே நல்லவளாட்ட நடிச்சுதானே அந்த நீலா எங்க எப்ப பார்த்தாலும் உன்னை சுத்தி சுத்தியே வந்தான். அதுக்கு தான் அத்தனை அடி அடிச்சேன். அடிச்சு அடியில ஒரே முட்டை போய் சேர்ந்துருவான்னு நினைச்சேன். பாலா போனவன் குத்து இன்னும் கொலை உயிரமா இருந்து என் உயிரை வாங்குறான். போதா குறைக்கி இந்த ரேகா. அவளை ஜெயில தள்ளிட்டு நான் நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தேன். அதுக்கும் வழி விட்டுவனாங்கிறீங்க. இப்ப நீ சீனை போட்டு யார கவக்க பாக்குற? ஏண்டி என்னெல்லாம் பேசுற? ஒரே முட்டை போய் சேர்ந்துருவான்னு நினச்சியா? போய் சேரலையா? உனக்கு அது ரொம்ப கவலையாக இருக்கும். என் பையன் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணினதா சொன்னேன். ரெண்டாவது ரேகா உயிருக்காக ஓடி வந்தாங்கிற. இப்போ இவ பின்னாடி சுற்றுனாங்கிறேன். என் பையன் மேலே எத்தனை கம்ப்ளைண்ட் தாண்டி வைப்ப? ஆன்ட்டி கொஞ்சம் பொறுங்க. இங்க பாரு பரமு, நீலா ஒன்றும் பாரு பின்னாடி எல்லாம் சுத்தலா. பாருக்கும் உனக்கும் சின்ன சண்டை. அத நீ பெருசா நினைச்சுக்கிட்டு வீட்டில தான் தேவையில்லாதுக்கெல்லாம் அவ கூட சண்டை போட்டுட்டு இருந்தீன்னா, வேலைக்கு போற இடத்துலயும் நீ அவளை நிம்மதியாவே விடல. சாப்பாட்டுல வேணும்ட்டே உப்பு காரம் போட்டு வைக்கிறது, மண்ணை தூவி வைக்க, வாழைப்பழத்துல ஊசியை நுழைச்சி வைக்கிறது, சாப்பாட்டுல வேணும்ட்டே கைவிட்டு உழப்பி வைக்கிறது, பாதி சாப்பாட்டை சாப்பிட்டு பாதியா வைக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்த நீ பெருசா ஒரு வேலை பண்ண ஞாபகம் இருக்கா? நீ சொன்ன எதுவுமே நான் பண்ணவே இல்லை. பொய் சொல்றேன். ஏய், நம்ம வீட்டில் கேமரா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீலா ஆஃபீஸில் இருக்கு. வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தலாமா? ரேகா பாரு ரெண்டு பேர்த்தோட சாப்பாட்லேயும் பாய்சன் கலக்க பார்த்த நீ. அதான் ஐஜி சார் கண்டுபிடிச்சிட்டாரு. அக்கா எப்படியெல்லாம் பண்ணாங்களா? பயங்கர விஷம் ரேகா உங்க அக்கா. எப்படியும் நீ ரேகாவையும் பாரையும் கொன்னே ஆகணுங்கிற கொள்கையில் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அதனால தான் நான் நீலா கிட்ட சொல்லி வச்சேன். நீலா ஒன்றும் பாரு பின்னாடி தப்பான நோக்கத்தில் சுத்த கிடையாது. உன்னால அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு தான் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதையெல்லாம் நீதான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் ரேகாவை சொல்றத முதல்ல நிறுத்து. மாமா வந்தோடனே கேட்டாரா இல்லையா ரேகா மேல உனக்கு என்ன கோபம்னு? அன்னைக்கு ரேகா பாப்பாவும் அதே தான் கேட்டா. டைம் எடுத்துக்கோக்கா. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்ககிட்ட சொல்லு. நாங்கள் மறந்து போயிருந்தா கூட நீ சொன்னீன்னா எங்கள் மேலே தான் தப்புன்னா நாங்கள் அதுக்கு உண்டானது என்ன செய்யணுமோ நாங்கள் செய்கிறோன்னு சொன்னாலாம் இல்லையா? இப்போ நீயே தான் சொன்ன நீலாவை வேணும்ட்டே தான் அடித்தேன், ஒரே முட்டா போய் சேராம உயிரை வாங்குறான்னு. நீ
கொழுப்படங்காம திமிர் பிடிச்சி பண்றதுக்கெல்லாம் ரேகா பாப்பா என்ன பண்ணுவா? அவதானே. ஏய், போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உன்னைய பொழக்கிறாங்களோ இல்லையோ, நானே உன்னை இங்க வச்சு பொழந்துருவேன் பார்த்துக்கோ. ரேகா என்ன உன்ன மாதிரி அடுத்தவங்க ஆசையில தின்னு வளர்ந்து படிச்சு வந்தவன் நினைச்சிட்டியா? கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. 5வது 6வதுல விவரம் தெரிஞ்சதுலேருந்து 10வது வரைக்கும் அத்தைக்கு கூட மாட அத்தையோட டெய்லரிங் ஒர்க்ல ஹெல்ப் பண்ணுவா. அதுக்கு அத்தை கூலி தருவாங்க. அந்த கூலியெல்லாம் சேர்த்து வச்சுதான் அவ ஸ்கூல் ஃபீஸே கட்டுனா. அவன் ஒன்றும் உன்ன மாதிரி பெரிய பெரிய ஸ்கூல்ல எல்லாம் படிக்கல, சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சா. ஒவ்வொரு தடவையும் ஸ்கூல் லீவ் வரும்போதெல்லாம் அங்க ஊருக்கு வராத போது இங்க என்ன சின்ன சின்ன வேலை கிடைக்குதோ அதுக்கெல்லாம் போய் ஏர்ன் பண்ணா. 10வது முடிச்சதும் அவளே ஓனா டெய்லரிங் கத்துக்கிட்டு அவளே தைக்கவும் ஆரம்பிச்சா. அப்பார்ட்மெண்ட்ஸ், வீடுன்னு சமைக்கிறது, கூட்டுறது, கழுவுறதுன்னு என்னெல்லாம் வேலை கிடைக்குதோ அதுக்கெல்லாம் போயிட்டே தான் அவ படிச்சா. அப்படி இருந்தும் 10th 12th காலேஜ்னு எல்லாத்துலேயும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படியே தான் அவ வந்தா. +2 முடிச்சதுலேருந்து கிடைக்கிற பார்ட் டைம் ஜாப்க்கெல்லாம் போனா. கூடவே கைவினை பொருட்கள் செய்கிறது, பயோட்டின் பால் செஞ்சு விற்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே செஞ்சா. அப்படி ஏர்ன் பண்ணி சம்பாதிச்சு தான் அவ இன்ஜினியரிங் முடிச்சு MBAவும் முடிச்சா. ஏறக்கா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்க. அப்போ பிஸ்னஸ்ல அடிக்கடி லாஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அம்மா அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணணும், என்னையும் பார்த்துக்கணும், முடியாது இல்லைங்க. அதான் நமக்கு தேவையானது நம்ம ஆசைப்படுறதுக்கு நம்ம தானங்க உழைக்கணும். அதுதான். தான் அப்பன் பெரிய பிஸ்னஸ் மேனு, லட்சாதிபதின்ட்டு ஓசிலே தின்னு உடம்பெல்லாம் வளர்க்கல அவ. நீதான் அந்த மாதிரியெல்லாம் வளர்ந்துருக்க. அதான் இப்படியெல்லாம் திரியிற. உன்னையெல்லாம் அப்படி வளர்த்திருக்கணும். அப்போதான் உனக்கெல்லாம் புத்தி வந்திருக்கும். உன்னோட உடம்ப வளர்த்துறதுக்கு தேவையான சோத்தை கூட உன்னால சம்பாதிச்சுக்க முடியல. மானத்தை மறைக்கிற துணியையும் உன்னால சம்பாதிச்சுக்க முடியல. கடைசிக்கு நீ தின்ன எச்சவட்டில கூட உன்னால எடுக்க முடியல. நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மா. பூ. நீ பண்ணின காரியத்துக்கு நீ தான் பொறுப்பு, புரிஞ்சுதா? இனி எந்த பிரச்சனைக்காவது எதுக்காவது ரேகாவையோ பார்வையோ இழுத்த, நான் இப்படி பொறுமையா நீ நல்லா பேசிட்டு இருக்க மாட்டேன். நீ நீலாக்கு என்ன பண்ணியோ அதை நான் உனக்கு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு நாள் நீ வச்ச சாம்பார்ல கற்பாம்பூச்சி இருக்குன்னு பாரு சொன்னதுக்கு அவளை கொல்லணும்னு நீ துணிஞ்ச. ரேகா மேல உனக்கு என்ன கோவம்? அவளை எதுக்கு கொல்லணும்னு துடிக்கிற? இப்ப தேவையே இல்லாம நீலாவை எதுக்கு இப்படி பண்ண? அதான் சொன்னனே. ஏய், பார்வை காப்பாத்துறதுக்காக நீலா அவளை ஃபாலோ பண்ணதெல்லாம் ஒரு விஷயம்னா, நீ இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் பண்ணியிருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் நான் உன்னை என்னெல்லாம் பண்ணணும்? ஆக்சுவலி நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னைக்கு நீ நீலாவோட பிரேக்கை கட் பண்ணி விட்டையோ அன்னைக்கே உன்னை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருக்கணும். விட்டுட்டேன், அன்னைக்கு விட்டுட்டேன்ல. ரொம்ப வலிக்குது, விடுங்க. எப்படா இவன் சாவான், எப்படியெல்லாம் கொல்லலாம் தானே நீ முதல்ல இருந்து திணிச்சிட்டு இருந்திருக்க. அப்பதான் விட்டு தொலைஞ்சிட்டேன். அப்படி இருந்தும் நீ ஒரு காரியம் பண்ண. பாருவை ஆள் வச்சு கடத்தின. அப்பவும் பாருவை ஈஸ்வர் காப்பாத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நீ உள்ள போன. நாங்க எல்லாரும் நினைச்சோம் இவ அப்படியே இருந்து தொலையிட்டோம், அப்பவாது திருந்துவான்னு. நீதான் பாரு இத்தனைக்கு காரணம். அவளை வெளியே எடுத்தே ஆகணும்னு எடுத்தீங்கள. இப்ப பாரு இவ என்ன பண்ணிருக்கான்னு. அக்கா ஏதோ கோவத்துல பண்ணிட்டா, இனிமேலாம் இப்படி பண்ண மாட்டா. என்னை விட பெரியவ, படிச்சிருக்கா, புரிஞ்சு நடந்துப்பா அப்படின்னு தான் நான் நினைச்சேன். இப்படி எல்லாம் பண்ணி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு நான் அப்ப யோசிக்கல. யாருக்கு தெரியும் இவ இப்படியெல்லாம் பண்ணுவா? நீலகண்டன் சாருக்கு இப்படியெல்லாம் ஆகும்னு நம்ம என்ன கனவா கண்டோம்? நீ நீ அப்படி இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தானே இருந்தா. எனக்கு தெரியும். அந்த தைரியத்துல தான் குடும்பமான போயிட சொல்லிதான் அன்னைக்கு வெளியே எடுத்தேன். இப்போ மட்டும் குடும்பமான போகாம கொத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கா? நான் என்ன கடவுளா? இல்லை எனக்கு 3வது கண்ணு இருக்கா? நான் என்ன கண்டேனா? ரேகாக்கு இப்படி ஆகும், அந்த சந்தர்ப்பத்தை இவ யூஸ் பண்ணிப்பா, நீலாவை இப்படி படுத்துவான்னு. உனக்கே தெரியாத போது என்ன மட்டும் கேட்குற? எதிர்த்த பேசிட்டு இருக்கேன் அவன் கூட சேர்ந்து. வீட்டுக்கு வா, உனக்கு கவனிச்சுக்கிறேன். எனக்கு தோணுது சொன்னேன். முதல்ல இங்க நிக்காதா, போயிரு எங்கேனும். பரு, ஆமாத்தா. பரமு பண்ணதுல அண்ணன் ரொம்ப கோவமா இருக்கான். நீங்க நின்று பேசாத, ரேகா கிட்ட போ. வீட்டுக்கு போய் எதனாலும் பேசிக்கலாம். நீ போய் அங்கே இரு.
இனி உங்கள் இஷ்டம் ஆண்டி. நீங்கள் என்ன அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுத்துக்கோங்க. நானும் எங்கள் வீட்டு ஆட்களும் இதுக்கு மேலேயும் இவளுக்கு சொல்லி புரிய வைக்கவோ விளக்கம் கொடுக்கவோ ஒன்றும் இல்லை. நாங்கள் யாரும் உங்களோட முடிவுக்கு எதிராக நிற்க மாட்டோம். டேய் அண்ணா, அடச்சி, உன் வாயால் என்ன அப்படியெல்லாம் கூப்பிடாத. நான் தான் என்னோட முடிவை சொல்லிட்டேன்ல. என் பையனோட ட்ரீட்மெண்ட்க்கு ஆகிற செலவெல்லாம் இவ தான் போட்டுக்கணும். அவனுக்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து இவ தான் பண்ணணும். அது மட்டும் இல்லை, பல முறை என் பையனை கொலை முயற்சி பண்ணியிருக்கா. அதுக்கு சட்டப்படி என்ன தண்டனையோ அதான் இவ அனுபவிக்கணும். கேட்டுச்சா? அதெல்லாம் முடியாது. என்கிட்ட 10 பைசா கிடையாது. நான்லாம் பைசா தர மாட்டேன். எனக்கு வேலை செய்யவே ஒரு ஆள் வேணும். நான் உங்க பையனுக்காகலாம் ஒன்றும் செய்ய மாட்டேன். அது மட்டும் இல்ல, நான் ஜெயிலுக்குலாம் போக மாட்டேன். நீ கேள்வி என்னை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வா. ஏய், ஜெயிலுக்கு வந்து நல்லா பீஸா பர்கர் சாண்ட்விச்னு வாங்கி திணியல, அதுக்கான காசை முதல்ல சங்கரனுக்கு கொடு. கேள்வி, நான் தான் சொல்றேனே, என்கிட்ட 10 பைசா இல்ல. அதுவும் இதுவா உனக்கு காசு கேட்குற நேரம்? அவ்வளோ சொல்லி குத்தோம்ல கிழவி. முதல்ல உன்ன சொல்லணும். உன்னை யார் அப்படி கடன் வாங்கி தர சொன்னா? நீ அவளை தங்கத்தட்டில் வச்சு தாங்கவும் தான் அவளுக்கெல்லாம் திமிரு கொழுப்பும் கொஞ்சம் அடங்காம இப்படியெல்லாம் பண்ணிட்டு திரியிறா. அதெல்லாம் இருக்கட்டும்டா, முதல்ல தின்னதுக்கு காசு அவளை கொடுக்க சொல்லு. உனக்கு என்ன செவிடா கிழவி? அவ தான் தரமாட்டேன்னு சொல்றாள். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவ தின்னதுக்கு அவ தான் பில் கட்டணும். ஒழுங்கா அவளை காசு தர சொல்லு. ஏய் கிழவி, என்ன நேரம் பார்த்து என்ன பேசிட்டு இருக்க நீ? இங்க பாடா பரமா, மரியாதையா அவ கொடுக்க வேண்டிய காசை கொடுக்க சொல்லு. அவ காசை கொடுத்ததும் இந்த சசி ஒவ்வொரு தடவையும் ரேகாக்கு தரால பாய்சன், அதெல்லாம் நமக்கு கிடைக்காதா என்ன? அதை வாங்கியாந்து உன் தங்கச்சிக்கு முதல்ல கொடு. சேர்த்து தொலையட்டும், பூமிக்காவது பாரம் மிச்சம். ஏய் கிழவி, உன்னை நம்பினதுக்கு நேரம் பார்த்து கழுத்திருக்கிற பாத்தியா? போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னதுக்கெல்லாம் சரி சரி நன்றியாட்டுனா இங்க வந்து இப்போ என்னடி என்ன? நீ என் பையன் குடும்பம், சத்யன் குடும்பம், என் பேரனுக்க, என் பேத்திக்க, டாக்டரு, இப்படி நீ பழி வாங்கிறதுக்காக ஒரு லிஸ்டையே வச்சிருப்ப. நானு அதை நான் கேட்டுக்கிட்டு பொத்திக்கிட்டு நீ சொல்றதுக்கெல்லாம் மண்டையாட்டிட்டு அப்படியே செய்யணும் இல்ல? லிஸ்ட் போதுமா? அம்மத்தாக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிருச்சு. இனி தெரியாதெல்லாம் நீ என்னெல்லாம் வச்சிருக்கியோ யாருக்கு தெரியும்? அந்த லிஸ்ட்ல இப்ப அம்மத்தாவையும் சேர்த்திருப்பியே. ஏய், போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சங்கரம் இருக்கான்னு தெரிஞ்சே நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்றேன்னா உனக்கெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் நெஞ்செழுத்தமும் தைரியமா? ஆக மொத்தம் நீயும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேல. இவங்க எல்லாருக்கும் நான் ஜெயிலுக்கு போகணும், உனக்கு நான் சாகணும், அப்படித்தானே கிளவி? ஆமாடி, உன் உடம்பெல்லாம் பாம்பா இருக்கு. உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி நான் வந்து நின்னேன்னு வச்சுக்கியேன், உன் ஒருத்திக்காக எல்லாத்தையும் நான் இழக்கணும். ஏன்னா நீ கழுத்தை சுத்தின பாம்பு. உண்மையெல்லாம் நம்பனே பாத்தியா? எனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை. உங்க பாட்டின்னு இல்லை, அந்த கடவுளே வந்தாலும் இனி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என் பெரிய பையன் வாழ்க்கை இழந்து அங்கே சாகவும் முடியாமல் வாழவும் முடியாமல் கிடக்குறான். அவனையும் இந்த கதிக்கு தள்ளிட்டு நீ என் சின்ன பையன் உயிரையும் எடுப்பியா நீ? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா நான் ஜெயிலுக்கு மட்டும் போக மாட்டேன். ஏன் உனக்கு என்ன அவ்வளோ பயமா? ரேகா தான் ஜெயிலுக்கு போகணும். பாருங்க சிவா, இவ திரும்ப திரும்ப இது ஏதோ சொல்றான். உங்க அக்கா சொன்னா அதெல்லாம் நடந்துருமா? நான் உங்க அப்பா சத்யன் சார் எல்லாரும் விட்டுருவோமா என்ன? நீ ஏன் அதுக்கெல்லாம்? நான் யாருக்காகவும் எங்கேயும் போறதா இல்லை. நான் தப்பு பண்ணலை, நான் பயப்படணுங்கிற அவசியமும் இல்லை. நீ தான் தெளிவா இருக்கியே, அப்புறம் என்ன? இல்லை, அவ சொல்லிக்கிட்டே இருக்கால, அந்த வைப்ரேஷன்ல அப்படியே நடந்துருமோன்னு. உன்னை இன்னைக்கு. டேய் பரமா, கம்மன் இருடா, பொறுமையா இருடா. ஏ கிழவி, நீ சும்மா இரு. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுடா. ரேகா ஜெயிலுக்கு போயிட்டா சிவராமன்லேருந்து எல்லாரும் உடஞ்சு போயிடுவோம், குடும்பமே சாஞ்சிரும் அப்படின்னு தான் அவன் நினைக்கிறான். ரேகா எதுக்கு முதல்ல ஜெயிலுக்கு போகணும்? இவ செத்து போகணும், அதுதான் எனக்கு வேணும். டேய் மூளை கிட்ட பரமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்ன? மூளையே வேலை செய்யாதா உனக்கு? ஆமாண்டி, எங்க யாருக்கும் உன் அளவுக்கு மூளை வேலை செய்யாது. அறிவு கிட்டவனே, ரேகா ஜெயிலுக்கு போனாதானடா அந்த அனாதை சிவாக்கும் ரேகாக்கும் கல்யாணம் நடக்காது. அப்பத்தானே நமக்கு எல்லா சொத்து வரும். அந்த புத்தி கூட உனக்கு இல்லை. உனக்காகவும் சேர்த்து தானடா நான் யோசிக்கிறேன். உனக்கு அந்த எண்ணமே இல்லடா. ஓ, இங்க நிக்கிற எங்க எல்லாரையும் மீறி நீ அவ்வளோ பெரிய புத்திசாலி, நீ நினைச்சதை நடத்தி காட்டிடுவ. எது நடத்தி காட்டுறனோ இல்லையோ, சொத்துல சல்லி பைசா உன் மகள் ரேகாக்கும் உன் மாப்பிள்ள சிவாக்கும் நான் சேர விட மாட்டேன். இட்ஸ் மை ஓப்பன் சேலஞ்ச். மை டியர் மாமா சிவராமகிருஷ்ணன். நீ பிறந்ததும் நான் தான் ஃபர்ஸ்ட் கையில் ஏந்தினேன். நான் தூக்கி வளர்த்த பொண்ணு ஏன் மாரில் எட்டி ஒதைக்கும் போது இதுவும் நல்லா தான் இருக்கு. எனிவே, ஆல் தி பெஸ்ட்.